பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமாக மீனராசி நேர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கார்டு எடுக்கலாங்களா? சரி வாங்க, இப்போ முதல்ல கார்டு எடுக்கலாம். இப்போ நமக்கு 2 கார்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 கார்டு எடுத்துருக்குறோம். நம்ம என்னென்ன கார்டு நீங்கள் இதில் வரலும் எதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, நீங்கள் நிறைய முயற்சி செஞ்சுருக்கீங்க. யார் மீனராசி நேர்களை நீங்கள் இதுவரையும் பழைய வாழ்க்கையில், பழைய வாழ்க்கைன்னு சொல்கிறது ஏற்கனவே இது முன்னாடி நிறைய முயற்சிகள் செஞ்சுருக்கீங்க. நிறைய விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு கிடைக்கும், ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நவகிரகங்கள் நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல தான் அந்த கிரகங்களோட சக்தி நிலை நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த சக்திகளை ரிசீவ் பண்ணும்போது, எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு அந்த கிரகங்களோட சக்தி நிலை நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்காக பயன்படுத்துவாங்க. வாழ்க்கையை முன்னேற்றுறது எப்படின்னு சொல்லியும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த இன்னொரு கேள்வி வரும். எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அழகவளமுடன். என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன். ஏற்கனவே நம்ம டேரட் கார்டு மூலியமாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ராசிக்கும் என்னென்ன பிரபஞ்சம் நமக்கு சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, சப்போஸ் உங்களுக்கு ஜாதகமே இல்லைங்க, எனக்கு ராசி என்னென்னு தெரியாதுங்க, பிறந்த நாள் என்னைக்குன்னே தெரியாதுங்க, டேட்டா பற்றி யாரும் குறித்து வைக்கலங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கும் இந்த டேரட் கார்டு மூலியமாக சொல்யூஷன் கிடைக்கும். உண்மையை தாங்க சொல்கிறேன். பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக நம்ம எல்லாருக்குமே, எல்லா உயிரினங்கள், எல்லா மனிதர்களுக்குமே சொல்யூஷன் தரதுக்காக ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு ஜாதகம் இருக்குது, ஜாதகம் இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்குது, என்ன வேணாலும் இதில் சொல்யூஷன் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம், என்னங்க கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, ரொம்ப நாளாக இருக்குது, அமைய மாட்டேங்குது, அதுக்கு என் ஜாதகம் இல்லைன்றாங்க, அதனால நிறைய பேர் ஜாதகத்துக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலியமாக சொல்யூஷன் கிடைக்கும். சரி, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல, வாழ்க்கையில் எப்படி வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா, என்ன பண்ண எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, இப்படின்ற குழப்ப நிலையில் இருக்கீங்களா? உங்களுக்கும் பொருளாதாரம் வரமாட்டேங்குதுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு போகிறேன், சம்பளம் சரியாக வரமாட்டேங்குது, நான் கேட்கக்கூடிய வருமானம் முழுசாக வரமாட்டேங்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சொல்யூஷன் தெரியல, நான் பல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஜாதகம் இல்லை, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது தெரியல. பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை தான், வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, என்னை டேரெக்டாக மீட் பண்ணுங்கள், இல்லைனா ஃபோன் காலில் கூட பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கு லைஃப்பில் என்ன ப்ராப்ளம், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பாக்கியம், கல்யாணம் 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, கல்யாணமே ஆகலை, இல்லை வேலை கிடைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் என்ன ப்ராப்ளம் ஆனாலும், சொத்து எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு வர மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணவே தெரியலங்க, என்னை ஏமாத்துறது ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுங்க. டேரட் கார்டு மூலியமாக உங்களுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும். பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமாக மீனராசி நேர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கார்டு எடுக்கலாங்களா? சரி வாங்க, இப்போ முதல்ல கார்டு எடுக்கலாம். இப்போ நமக்கு 2 கார்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 கார்டு எடுத்துருக்குறோம். நம்ம என்னென்ன கார்டு முதல்ல பார்க்கலாம். 9 ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், 2 கப்பு. சரிங்களா? இந்த கப் அப்படின்னாலே நார்மலாக இப்போ நமக்கு பிரபஞ்சம் சொல்லி கொடுக்குறது என்னென்னா, இந்த கப்ஸ் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை நிறைய போகிறது, நிறைவாக போகிறது, அந்த நிறைவு கிடையாதுங்க, வாழ்க்கை முழுமையடைப்பு. அதாவது நம்ம இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த பல விஷயங்கள் நமக்கு முழுமையடை போகிறது. அதுவும் முக்கியமாக இந்த பாருங்கள், இந்த 9 ஆஃப் கப்ஸில் இருக்குது பாருங்கள். 9 கப்ஸ் அப்படின்னா நவகிரகங்கள். இப்போ சொல்ல வர்றது பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துவது இதுதான். இந்த நவகிரகங்களை நம்ம வழிபடும்போது நம்ம வாழ்க்கை முழுமையடைகிறது. புரியுதுங்களா? நம்ம கோயிலுக்கு போய் நவகிரகங்களை கும்பிடணுமா, இல்லை நவகிரக ஸ்தலங்கள் போயிட்டு வரணுமா அப்படின்றத இப்போ கேள்வி கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நவகிரகங்களோட சக்தியை நீங்கள் ரிசீவ் பண்ணி, அவங்கக்கிட்ட மனசார ப்ரே பண்ணி, அவங்கக்கிட்ட நீங்கள் வேண்டும்போது உங்களுக்கான விடைகள் அனைத்தும் கிடைக்கின்றன. நீங்கள் எதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, நீங்கள் நிறைய முயற்சி செஞ்சுருக்கீங்க. யார் மீனராசிரியர்களை நீங்கள் இதுவரையும் பழைய வாழ்க்கைன்னு சொல்கிறது ஏற்கனவே இது முன்னாடி நிறைய முயற்சிகள் செஞ்சுருக்கீங்க. நிறைய விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு கிடைக்கும், ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நவகிரகங்கள் நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். டிசம்பர் மாதம் இது. அடுத்தது நம்ம 2026 புதிய வருடம் ஆரம்பிக்க போகிறது. இதுவரையிலும் நீங்கள் எடுத்த முயற்சிகள், இதுவரையிலும் செஞ்ச விஷயங்களுக்கான இந்த நவகிரகங்கள் நீங்கள் கும்பிடும்போது இனிமே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம், இனிமேல் உங்களுக்கு தொடக்கமாகிவிட்டது. இம்ப்ளிமெண்டேஷனை செயல்முறைக்கு வரப்போகிறது. எப்போ? நவகிரகங்களை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் உடனே யோசிக்கலாம், நவகிரகங்கள் எப்படிங்க ப்ரே பண்ணுறது? இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல தான் அந்த கிரகங்களோட சக்தி நிலை நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த சக்திகளை ரிசீவ் பண்ணும்போது, எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு அந்த கிரகங்களோட சக்தி நிலை நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்காக பயன்படுவார்கள். நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறது எப்படின்னு சொல்லியும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவாங்க.
சரிங்களா? சரி, இப்போ அடுத்த இன்னொரு கேள்வி வரும், எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? திங்கட்கிழமைக்கு சந்திரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள், புதன்கிழமைக்கு புதன் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள், வியாழக்கிழமைக்கு குருவோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள், சனிக்கிழமைக்கு சனி பகவான் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியன் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க. டெய்லியுமே ராகு காலம் யமகண்டம் 2 நேரம் இருக்கு. அந்த ராகு காலத்தில் ராகுவோட எனர்ஜியும் யமகண்டனத்தில் கேதுவோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இது ரிசீவ் பண்ணுறது சில டெக்னிக் இருக்குது. அதை நம்ம சரக்கலை அப்படின்னு ஒரு பயிற்சி சொல்லித்தரோம். அந்த பயிற்சியில் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது, கிரகங்கள் எனர்ஜி எப்படி ரிசீவ் பண்ணுறது, விரல்களுக்கும் கிரகங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லித்தரோம். அது மூலியமாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போதைக்கு அந்தந்த கிழமைக்கு அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள். சரிங்களா? இது ரிசீவ் பண்ணதுனால நமது வாழ்க்கை அடுத்த நிலைக்கு மாற ஆரம்பித்து விடும். அடுத்தது பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல வராங்க? அவர் நிற்கிறதே பாருங்களேன், சும்மா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக நிற்கிறாரு. எஸ், ஐ ஹவ் சம்திங் வித் மீ. எஸ், என் கூட ஏதோ சம்திங் இருக்குது. அந்த சம்திங்கை நான் சரியாக பயன்படுத்தினால் என்னோட வாழ்க்கை முன்னேறிடும். எஸ், உங்ககிட்ட பல திறமைகள் இருக்குது, உங்கள்கிட்ட பல திறமைகள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அந்த திறமைகளை நீங்கள் வெளியில் கொண்டு வரக்கூடிய நேரம் எப்போ? அந்த நவகிரகங்களோட நீங்கள் கும்பிடும் போது, நவகிரகங்களை நீங்கள் ப்ரே பண்ணும்போது, நவகிரகங்கள் சக்தி நீங்கள் ரிசீவ் பண்ணும்போதே உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த வெளிப்படும் போது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, தியானம் பண்ணுங்க. அதுவும் நவகிரகங்களை நோக்கி தியானம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். இல்லைங்க ஒரே நாளில் நான் வந்து எல்லா கிரகங்களும் எனர்ஜி ரிசீவ் பண்ணலாமான்னு கேட்டால், அந்த ஹோரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஹோரைக்கேற்ற அந்த நட்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சால், தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் அதை பண்ணுங்கள். இல்லைனா இப்போ சொன்ன மாதிரி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்தந்த கிழமைக்கு அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை 2026 சும்மா அப்படியே நல்லா ஷைனிங்காக பளபளன்னு நல்லா மின்ன ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னு சொல்ல வரேன். பளபளன்னு அந்த மாதிரி ஷைனிங்காக இல்லைங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் கிடைக்க ஆரம்பிச்சு, உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிச்சிடும். இதற்கான ஆஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நவகிரகங்களின் சக்தி என்னை ஆட்கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேங்க, நவகிரகங்களின் சக்தி என்னை ஆட்கொண்டு என் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நார்மலாக வந்து சுக்கிரன் ஓகே, மற்றதெல்லாம் கூட ஓகே. சனி பகவான் அப்படின்னா, சனி பகவான் கிளென்சிங் பண்ணக்கூடியவர், சுத்தம் செய்யக்கூடியவர். அப்போ இதுவரை நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருந்தோம், கர்ம வினைகள் போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்மளை போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இப்போ கிளியராக போகிறது. சுத்தம் பண்ணுறது, இப்போ நம்ம வீடு இருக்குங்க, வீடை சுத்தம் பண்ணால் பளிச்சுன்னு தெளிவாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையை தெளிவாக்குறதுக்கு சனி பகவான் சுத்தம் செய்கிறார். அப்போ எல்லா கிரகத்தோட எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது. சிலர் சொல்லுவாங்க ஜாதகப்படி எனக்கு அந்த இது வந்து ரொம்ப நீச்சமாக இருக்குது, அதை ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேரட் கார்டு சொல்ல வர்றது எல்லா கிரகத்தோட நமக்கு தேவைப்படுகிறார்கள். நீங்கள் அந்த கிழமைக்கு அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதற்கும் நம்ம சரம்ன்ற ஒரு விஷயம், சரம்னா இந்த மூச்சு காத்தோட சுழற்சி இருக்கு பாருங்க, அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி நம்ம சரயோகம் சரக்கலை கிளாஸில் நம்ம கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், வரலாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், அன்பாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா வாழ்க்கையுமே முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனல் குரோத் வந்துருச்சு. நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க, நிறைய விஷயம் மற்றவங்களுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் ஆரம்பித்து விட்டது. வாங்க எல்லாருமே சூப்பராக மகிழ்ச்சியாக வாழலாம். வாழ்க வளமுடன்.